இப்படி அழுவுறீங்க? ஹலோ, அது நிற்கிறாங்க. கம்மிங் 2026 வரப்போகிற 2026 எலெக்ஷனில் டிவிகே வந்து வின் பண்ணுமா? ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு என் பின்னாடி தான் அந்த இடம் இருக்குது. எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜமீன்தார் பேலஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. அண்ட் இந்த இடத்துல ரொம்பவே மோசமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்ற விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னை சுற்றி யாரோ வந்து நடக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபீல் ஆகுது. அண்டு இந்த இடத்துல ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி வந்து கட்டப்பட்ட இந்த மாளிகையில் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அவங்களோட வளர்ச்சி அண்ட் அவங்கள வந்து பிடிக்காத ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி வந்து கலந்து கொடுத்து அவங்கள வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க இறக்குறப்ப எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு தான் இறந்துருக்காங்க. அதில் கடைசியாக கேட்கும் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டைம் வந்து கேட்குது. உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா யாரோ கத்துற சவுண்டு வந்து தெளிவாக என்னால் கேட்க முடியுது. அது வந்து பார்த்திங்கன்னா பறவையாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வந்து யாராவது கத்துறாங்களான்ற விஷயம் எனக்கு தெரியல. இது வந்து செகண்ட் டைம் நடக்குது. அண்டு வந்தோடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷனும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்டு சரியாகவே வந்து தெரியல, ரொம்ப நேரமாக வந்து போராடிட்டு இந்த இடத்துல நைட் விஷனை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அண்டு கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இறந்தனால அவங்களோட ஆத்மா வந்து இன்னமும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்டு அதில் வந்து இறந்ததில் கடைசியாக இறந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட ஜமீன் அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கடைசியாக இறந்துருக்காரு. ஸோ அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துலையே எங்கேயோ தான் வந்து அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே வந்து இந்த இடத்த யாரெல்லாம் வந்து கைப்பற்றணும்னு நினச்சாங்களோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அது கைப்பற்ற முடியாமல் யாருமே இந்த இடத்த பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மாறி இருக்குது. இன்னமும் அந்த ஜமீன்தாரை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்துருக்காங்களாம். அண்டு இந்த இடத்துல வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வித்தியாசமான சில சத்தத்தெல்லாம் என்னால் கேட்க முடியுது. அண்டு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேராக உள்ளே போயிடலாம். நைட் விஷன் வெளியே செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். என்ன நடக்க போகுது தெரில. ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா இங்கே? இப்போ யாரும் அங்கே போன மாதிரி இருந்தது. இப்போ நான் உங்கள் யாரையாவது பார்த்தேனா? ஹலோ, ஆக்சுவலாக நான் உங்களை பார்த்து ஒரு சில விஷயத்தை பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். என்கிட்ட பேச முடியுமா உங்களால்? மறுபடியும் உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா இங்கே? ஹலோ, ரொம்ப வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோவோ கதவோ கிடையாது, எல்லாமே செவுத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு தத்ரூபமாக தெரியுதா?
பக்கத்தில் தான் எதையோ உருவத்தை பார்த்த மாதிரி இருந்தது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்த கேட்குறதுக்காக வந்திருக்கேன். என் கூட வந்து பேச முடியுமா உன்னால்? யாரு? எதுக்காக இந்த மாதிரி சத்தம் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? புதரா போகுது உள்ள ஃபுல்லா. என்னாச்சு? எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வலியில் வந்து கஷ்டப்பட்டு இறந்துருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதை நினச்சா எனக்குமே ரொம்ப கஷ்டம். அதை நினச்சா எனக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து எனக்கு நீங்கள் எப்படி இறந்தீங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஒரு ஆளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக சொல்கிறாங்க. எது உண்மைன்றது தெரியல. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு போகலான்றதுக்காக தான் வந்தேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல யாரையுமே இந்த இடத்துக்கு நீங்கள் யாருமே வர விடாமல் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமும் பண்ணியிருக்கீங்க. அது நான் தப்புன்னு சொல்லலை, நீங்கள் பண்ணுறது சரிதான். ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஷம் வச்சு உங்களை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முடியாத அளவுக்கு பண்ணி கொன்னது வந்து பெரிய தப்பு தான். ஆனால் நான் அந்த மாதிரி எண்ணத்தில் வரல. உங்களோட இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிக்க ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நான் உங்கள் இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காகலாம் வரல, ஓகேவா? ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல, கோச்சிக்காதீங்க. நிறைய எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா என்னை பயமுறுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சுத்தமாக என்னால் முடியல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. கண்டிப்பாக நீங்கள் என்னை துன்புறுத்த மாட்டீங்கன்றதை நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பல மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செஞ்ச ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க, யாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ட் பண்ண மாட்டீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். ப்ளீஸ் நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் கைஸ், இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து எத்தனை மணி தெரியுமா? தெரியுதா? 2 இங்கே நான் வந்தப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock ஷார்ப்பாக 1 மணிக்கு நான் இங்கே என்ட்ரானேன். என்ட்ரானதுலேருந்து நிறைய சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா விசித்திரமான சில சவுண்ட்லாம் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேட்காத சில சத்தத்தெல்லாம் என்னால் கேட்க முடிஞ்சுது. பட் ஆனால் வந்த உடனே என்னால் வந்து நீங்கள் இறக்குறப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இறந்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் இன்னும் அதே வழியில் இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன பையனாக, உங்கள் குடும்பத்தில் ஒரு பையனாக கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 350 வயசுக்கு மேலே இருக்கும். அதேமாதிரி இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜமீன்தாரோட பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதுக்கப்புறம் யாராலையுமே இந்த இடத்த கைப்பற்ற முடியாத நிலைமைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபேண்டண்டாக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி என் கூட தாராளமாக பேசலாம். நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ ப்ளீஸ். என் கூட தாராளமாக பேசலாம். என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, ஓய் ப்ரோ, வாட் ப்ரோ? ஹலோ, நீங்கள் தானா அது? ஹலோ, நான் தனியாக வந்திருக்கேன். ப்ளீஸ் என்னை பயமுறுத்தாதீங்க. நான் உங்க கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னை எந்த விதத்துலேயும் வந்து ஹர்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால் நிறைய குடும்பம் வாழ்ந்துருக்கு. சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அழியே இல்லை. ஆனால் அது என்னமோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. என்னை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ், உங்களை நம்பி தான் நான் இப்போ மேலே வரப்போகிறேன். ஹலோ, ஹலோ, இருக்கீங்களா? ப்ளீஸ் இருந்தீங்கன்னா எனக்கு எதாவது பதில் சொல்லுங்கள். உங்கள் கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களை நான் பார்த்துட்டேன் கண்ணுக்கு நேராக. ஸோ கொஞ்ச நேரம் உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். என் முன்னாடி வர முடியுமா? எதுக்காக இந்த கோவம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? என்னை நீங்கள் தாராளமாக நம்பலாம். சுற்றி சுற்றி போகுது இந்த படிக்கட்டு. கீழே கேட்குது, சவுண்டு கீழே கேட்குது. கேட்குது தெளிவாக சவுண்டு. கீழே நான் ஃபஸ்ட் அங்கே போய் பார்த்தேன்ல, இப்போ காட்டினேன்ல, அதே இடத்துக்கிட்ட தான் அந்த ரூமுக்குள்ளே சவுண்டு கேட்குது தெளிவாக. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இல்லை வேறு ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன
என்ன அட்டாக் பண்ண போகிறாங்களான்ற விஷயமும் தெரியல. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பேன், எதுவும் நடக்காது. ஓகே, ஹலோ ஹலோ, நீங்கள் தானா? உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எதுக்கு இப்படி அழுகுறீங்க? ஹலோ, நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்களா? நான் அங்கே வரேன், நான் கீழே வரேன், நீங்கள் அங்கேயே இருங்க, சரியா? இங்கே தான் பார்த்தேன். தெளிவா என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சது. இங்கேயே தான் இதே இடம்தான். இந்த இடத்துல சரி, இப்போ நான் என் கையை நீட்டுறேன். உங்களை நான் பார்க்கல, என் கையை வந்து டச் பண்ண முடியுமா உங்களால்? நீங்கள் உண்மையிலேயே என் பக்கத்தில் இருக்கீங்கன்னா, இப்போ நான் பார்த்தது உங்களை உண்மைனா என் கையை வந்து தொட முடியுமா உங்களால்? சரி, ஓகே. நான் இந்த லைட்லாம் யூஸ் பண்ணுறனால நீங்கள் என்னை பார்த்து பயப்படுறீங்களா? இல்லை இந்த லைட்டு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா சொல்லுங்கள். நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறேன். ஏன்னா உங்களை பயமுறுத்தணுன்றது என் நோக்கம் கிடையாது, உங்களை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதும் என்னோடய நோக்கம் கிடையாது. நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணிங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயப்பட மாட்டேன். உங்களை பார்த்து நான் பயந்து ஓடவும் மாட்டேன். உங்கள் கூட பேசுகிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு சில விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன். எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் என் கூட வந்து பேச முடியுமா உங்களால் என்கிட்ட பேச முடியும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி மூலிமா வந்து காட்ட முடியுமா? ஓ மை காட், நைஸ். இப்போ இங்கே பக்கத்தில் தான் அழுவுறாங்க. ப்ளீஸ் நீங்கள் அழுவ வேணாம், நான் உங்க கூட பேசுகிறேன். நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மின்னிக்கிட்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல. இப்போ அவங்க இருக்கிறாங்கன்ற விஷயம் நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே கண்ணாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்தாச்சு. இருந்தும் அது ஆளா இல்லை வந்து உண்மையான ஆன்மாவா அப்படின்றத ஒரே ஒரு வாட்டி கேட்டு மீட்டர் மூலிமா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து லைட் அவுட் சேலஞ்சுக்கு போகிறது சேஃபாக இருக்கும்னு தோணுது. கேட்டு மீட்டர் எடுத்துக்கிறேன், பேக்கெட்லேயே தான் இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ நான் இந்த கேட்டு மீட்டரை ஆன் பண்ணுறேன், லைட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இதை பண்ணுறேன், என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் உண்மையிலே இருக்கீங்கன்னா எனக்கு இந்த கேட்டு மீட்டர் ரெட் வரைக்கும் பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. போதும் போதும் போதும், நான் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, கேட்டு மீட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். கேட்டு மீட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, நான் இப்போ போயிட்டு வெளியே நைட் விஷன் எடுத்துகிட்டு வந்து உள்ளே செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து டவுசிங் ராடில் இப்போ தைரியமாக என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே எந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸும் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி
நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் என் முன்னாடி வந்து பேச முடியுமா? உங்களால் என்கிட்ட வந்து இப்போ பேச முடியுமா, பேச முடியாதா? உங்களால் என்கிட்ட வந்து பேச முடியும்னா எஸ்ன்றதுக்கு இப்படி பண்ணுங்கள், நோனா இப்படி. ஓகே, மறுபடியும் கேட்குறேன், உங்களால் என் கூட இப்போ பேச முடியுமா? சூப்பர், தேங்க்யூ. நீங்கள் என்னை மதித்து என் கூட பேசுகிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நான் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்ன ஹர்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணியிருக்கோம், எனக்கு இன்னொரு பயமும் இருக்குது. இந்த இடத்துல எதனா நிறைய செடிலாம் இருக்குது, கண்டிப்பாக பாம்பு ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னால் ரொம்ப நேரம் இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் உங்கள் எனர்ஜியை கொஞ்சம் யூஸ் பண்ணி எனக்கு டக்குன்னு ஆன்சர் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் சேஃபாக இந்த இடத்துலேருந்து உடனே வெளியே போயிடுவேன். ஸோ இது வந்து என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகே, உண்மையிலே நீங்கள் இறந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களோட குடும்பம் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாரி வழங்கி இந்த ஊர் மக்களே எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு செழிப்பாக, யாரும் வந்து பார்த்திங்கன்னா பசி பட்டினின்னு இல்லாமல் எல்லாரையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி இருக்குது. அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் அவ்வளோ பேர் வந்து பசியும் பட்டினியுமா இருக்காங்க. அந்த காலத்தில் நீங்கள் வந்து நிறைய பேரோட பசியை ஆற்றிருக்கீங்க. ஸோ உங்களோட நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேன். இப்போ எனக்கு தெரிய வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த இடத்துல இந்த ஜமீனோட குடும்பம் மொத்தமாக வந்து இறந்துட்டீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தது கண்டிப்பாக வந்து அது ஒரு பெண்ணோட ஆன்மாதான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போது இப்போ நான் பார்த்தது அந்த ஜமீனோட மனைவியா? நீங்கள் உண்மையில ஜமீனோட மனைவியாக இருந்தீங்கன்னா எனக்கு இதில் ஆமான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை வேறு ஏதாவது ஆன்மாவாக இருந்தீங்கன்னா இதில் எனக்கு இல்லைன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அண்ட் அடுத்து இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக நீங்கள் இறந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை, அதனால் வந்து வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா யாரோ உங்களுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையில் இதை பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த ஜமீன் தான் வந்து இதெல்லாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையிலே ஜமீன் தான் உங்கள் எல்லாருக்கும் விஷத்தை வச்சு கொடுத்துட்டு கடைசியாக அவரும் வாழ முடியாமல் வந்து இறந்துட்டாரா? ஜமீன் தான் உங்களோட சாவுக்கு காரணமான ஆளா? ஓகே, அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா உண்மை இல்லைன்ற விஷயத்த இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. அப்போது உங்களை பிடிக்காம உங்கள் குடும்பத்தை மொத்தமும் பிடிக்காத யாரோ ஒரு ஆள் தான் உங்களை கொன்னுட்டாரா? கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. இந்த காலத்தில் தான் போட்டி பொறாமை, நான் நல்லா தான் இருக்கணும், மற்றவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாது, தான் மட்டுமே வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் இப்போ அப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் நிறைய மக்களை. ஆனால் அந்த காலத்துலேயுமே இதே மாதிரி தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்ப மனுஷனோட எண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மாற்ற முடியாது போலக்கு. சரி, ஓகே, உங்கள் குடும்பத்துக்கு வேண்டாத யாரோ தான் உங்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து நோய்வாய்ப்பட்டு தான் வந்து இறந்துருக்கீங்க. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில், உடல் எல்லாம் வந்து அழுகி போன நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்கீங்க நீங்கள் ஒருத்தருமே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உணவில் ஏதாவது விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்களா? அது உண்மையா? கேட்குறப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நான் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டு மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கேட்டேன். மற்றபடி உங்களை வந்து எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணுறதுக்கோ உங்களை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்கல. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கைஸ். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்கணும். என்னென்னா, இப்போது இந்த கேள்வியை வந்து கேட்க சொன்னதே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் வந்து எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மா கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆத்மா கிட்ட நான் இதை வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. ஸோ நான் இதை கேட்குறேன் ப்ரோ. கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் கேட்குறேன் கைஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாரு. அந்த அவர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சேம் இதே கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா சேம் வேறு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தீங்க. இந்த மாதிரி கேள்வி வந்து கேளுங்க, அதில் வந்து என்ன ஆன்சர் வருதுன்றதை வந்து பார்க்கலாம், அது நடக்குமா நடக்காதான்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த கொஸ்டினை தான் நான் இப்போ கேட்க போகிறேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியில் வந்து ரொம்பவே வந்து க்யூரியாசிட்டி தான் இருக்குது. என்ன பதில் வருமோ இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஸோ இதை வந்து முன்னாடியே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வியை பார்க்குறப்ப எனக்குமே அந்த ஆர்வம் வந்தது தான். ஸோ இப்போ நான் அந்த கொஸ்டினை கேட்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஓகே, இப்போ 2026 அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேர்தல் வருது. ஸோ அதில் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து களம் இறங்கியிருக்காரு. விஜய் நான் வரேன். டிவிகே அண்டு ஆப்போசிட்டாக வந்து இருக்கிறவங்க யாருன்றது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். கம்மிங் 2026 வரப்போகிற 2026 எலெக்ஷனில் டிவிகே வந்து வின் பண்ணுமா? கைஸ் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து லைட் இல்லாமல் இருக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் பண்ணிடுறேன் நான். ஓகே, கைஸ் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கொஸ்டினை கேட்குறப்ப கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா வந்து எங்கே தப்பான ஏதாவது பதில் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பீதியாக இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் மாஸ் லைட்டே எரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கே செம்ம ஷாக்காக இருக்குது அண்டு ஹாப்பியாகவும் இருக்குது. அண்டு இப்போ நான் கேட்ட இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது, நீங்கள் வந்து யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுவீங்க? யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஓட் பண்ணுறத கூட சொல்ல வேண்டாம், யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ஓட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது தளபதிக்கு தான். அது வந்து கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா மாற்றம்ன்றது ஒன்று தானே வந்து மாறாதது, நம்ம ரஜினி சொல்கிற மாதிரி. ஸோ மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா எதிர்பார்ப்போம், கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த காரணமே இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நிறைய வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்தேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் தனியாக வந்து தான் இந்த வீடியோ பண்ணணுன்றதும் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கோளோடு தான் வந்தேன். அண்டு நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு, கம்யூனிகேட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்றதும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு சூன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வந்து இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்றதையும் நான் பார்க்குறேன். அண்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொன்னேன்ல யார் வின் பண்ணுவான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20K லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட். ஸோ இந்த வீடியோவோட லைக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அடித்து தள்ளுங்க, ஓகேங்களா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.